ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹாப்பி கோட்ஸ். இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்டில் இருக்க அட்வான்ஸ்டு ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்வான்ஸ் பில்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அரே வந்து ஈஸியாக மனிப்புலேட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம், லைக் மெர்ஜிங் அண்ட் ஸ்லைசிங். அண்ட் இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? கன்கேட், காப்பி வித்தின், ஃப்ளாட், ஸ்ப்ளைஸ், டூ ஸ்ப்ளைஸ்ட், ஸ்லைஸ். ஸோ இப்போ இந்த எல்லா மெத்தட்ஸுமே நம்ம கோடில் யூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கான்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணிவிட்டு அரே ஒன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அரேஸ், அதுக்கப்புறம் அரே டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் அரேஸ். ஓகேவா? ஸோ மொத்தம் வந்துட்டு 2 செட் ஆஃப் அரேஸ் வந்து நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் செட் பண்ணால் அது வந்து அரே. ஸோ இப்போ இந்த 2 அரேஸையும் வந்துட்டு கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த கன்கேட் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங்ஸை வந்து கன்கேட்னேஷன் பண்ணோம்னா ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கன்கேட்னேஷன் பண்ணிக்கலாம்ல, அதே மாதிரி அரேஸை வந்து கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் வந்துட்டு கன்கேட் மெத்தட். ஓகேவா? பார்த்தீங்கன்னா அரே ஒன் அண்ட் அரே டூ ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரே அரேவா வந்துட்டு எனக்கு ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அரே ஒன் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். டாட் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? கன்கேட் மெத்தடு. கன்கேட் மெத்தட்குள்ளே என்ன ஜாயின் பண்ண போகிறோம்? அரே டூவை ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ அரே ஒன் அரே டூ ரெண்டுமே வந்து கம்பைன் பண்ணியாச்சு. ஸோ அது ரெண்டுமே வந்துட்டு இப்போ நமக்கு ரிசல்ட்டில் வந்து கெட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 2 அரேவும் கம்பைன்ட் ஆகி நமக்கு ஒரே அரேவா வந்துட்டு கெட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு கன்கேட். ஓகே, நெக்ஸ்ட்டு காப்பி வித்தின். ஸோ ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை வந்துட்டு அந்த அரேக்குள்ளேயே வந்து காப்பி பண்ணி நமக்கு ஒரு அரேவா கொடுக்கறது தான் வந்துட்டு காப்பி வித்தின் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரே மெத்தட்ஸில் இங்கே 4, 5 இருக்குது. இந்த 4, 5 மெத்தடை இந்த இடத்துலையும் நம்ம காப்பி பண்ணி அது ஒரு அரேவா கொடுக்கும். அதான் வந்துட்டு காப்பி வித்தின் மெத்தட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி அதை செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எந்த அரே நேமை யூஸ் பண்ணி நம்ம காப்பி பண்ண போகிறோமோ அந்த அரே நேம். ஸோ அரே ஒன் டாட் காப்பி வித்தின் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி வித்தின் யூஸ் பண்ணிவிட்டு இதில் மொத்தம் வந்து 3 பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்த பொசிஷன்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அந்த இடத்துலேருந்து எனக்கு அரே வந்து காப்பி ஆகிறது எனக்கு டிஸ்பிளே பண்ணணுங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் நமக்கு எலமெண்ட் காப்பி ஆகணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும். ஓகேவா? ஸோ நான் 3, 5 இந்த 3 to 5 வரைக்கும் இண்டெக்ஸ் ஃபோர் 5 - 1. ஸோ லாஸ்ட் வேல்யூ எப்பயுமே வந்து -1 எக்ஸ்க்ளூடட். ஓகேவா? ஸோ இப்போ 3, 5 அப்படின்னா தேர்ட் இண்டெக்ஸ்லேருந்து ஸோ 0, 1, 2, 3 தேர்ட் இண்டெக்ஸ் வந்து 4, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிஃப்த் வேல்யூ வந்து நமக்கு இல்லை. ஓகேவா? ஸோ 3, 5 அப்படின்னா 4, 5. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 4, 5. ஸோ இந்த வேல்யூ வந்து நமக்கு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுங்கிறது இண்டெக்ஸ் பொசிஷன் தான் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம், 1 கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது 0, இது 1. ஸோ அப்போது 2 and 3க்கு பதிலாக 4 and 5. ஸோ இங்கே இருக்கிற நம்பர் வந்துட்டு இந்த 2 and 3க்கு பதிலாக காப்பி ஆகிட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க 2, 3க்கு பதிலாக 4, 5 இந்த எலிமெண்ட் வந்து அப்படியே காப்பி ஆகி இந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ சப்போஸ் நான் இந்த இடத்துல வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க இந்த இடத்துல 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு காப்பி ஆகிட்டு இந்த தேர்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அது அப்படியே பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் 4, 5 அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு எந்த பொசிஷனில் ஸ்டார்ட் ஆகணுங்கிறது இண்டெக்ஸ் வேல்யூ இங்கே கொடுத்துட்டு ஸோ எந்த இண்டெக்ஸ்லேருந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வரைக்கும் நமக்கு காப்பி ஆகணுங்கிறத செகண்ட் 2 பேராமீட்டர்ஸாக கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு காப்பி வித்தின். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ளாட். ஸோ ஃப்ளாட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அரேக்குள்ளே இருக்கிற நெஸ்டட் அரேஸ் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே அரேவாக கொடுக்கும். ஓகேவா? எல்லோ ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்துட்டு காமன் அரே, அந்த அரேக்குள்ளே வந்துட்டு 2 and 3 and 5 அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்துட்டு சப் அரே. ஸோ அரேக்குள்ளே அரே இருக்கிறது சப் அரேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே அரேவாக நமக்கு கெட் பண்ணி கொடுக்கறது தான் வந்துட்டு ஃப்ளாட் மெத்தட். ஓகே, அரே ஒன் டாட் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்? ஃப்ளாட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ளாட் மெத்தட் யூஸ் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரெண்டும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே அரேவாக கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளாட் மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணும், இல்லை ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடும், இல்லை இருக்கிற எலமெண்ட்ஸ்குள்ளே ஏதாச்சும் ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த அரே ஒன்னுங்கிற வேரியபிள் நேம் வந்து எடுத்துக்கிட்டேன். டாட் ஸ்ப்ளைஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு எந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறத ஆட் பண்ணணும் இல்லை ரிமூவ் பண்ணுறங்கிறது அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும். ஓகே, ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் அப்படின்னா எனக்கு 2, செகண்ட் அப்படிங்கிறது எனக்கு இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகேவா? ஸோ கமா எனக்கு எத்தனை வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிமூவ் ஆகணும், அந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து எனக்கு எத்தனை வேல்யூ ரிமூவ் ஆகணும். ஸோ எனக்கு ஒரு வேல்யூ மட்டும் ரிமூவ் ஆகுனா போகணும். ஓகே, ஸோ அந்த ரிமூவ் பண்ண வேல்யூக்கு எனக்கு என்ன வேல்யூ வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் கொடுக்கலாம். ஸோ நான் டபுள் கோட்ஸ்குள்ளே
20 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஓகே. 2க்கு பதிலா 20 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு என்ன வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிமூவ் ஆகியிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ரிசல்ட் வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். எனக்கு 2ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு ரிமூவ் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம இந்த இடத்துல குடுத்திருந்த பொசிஷன் வந்துட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் 1. ஸோ 0, 1னா 2 தான். ஓகேவா? ஸோ அந்த அந்த ஒரு வேல்யூ மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 20ய ரீப்ளேஸ் பண்ணிரு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இன்னொரு டாக்குமெண்ட் டாட் ரைட்ல இந்த அரே 1 இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்றேன். இங்க பாருங்க. 2க்கு பதிலா எனக்கு 20 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் பொசிஷன் வந்துட்டு செகண்ட் குடுக்குறேன். ஓகே. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்ல 3 இருக்கு. 3ய வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 20 ஆட் பண்ணுன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க பாருங்க 3 ரிமூவ் பண்ணிருச்சு. 1, 2, 3 ரிமூவ் பண்ணிட்டு 20 ரீப்ளேஸ் பண்ணிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு வேல்யூ ரிமூவ் பண்ணாத 2 வேல்யூ ரிமூவ் பண்ண நான் சொல்றேன். ஓகே. அப்பன்னா 3, 4 2 வேல்யூமே ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 20ய ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? 3, 4 2 வேல்யூஸ ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 20ங்கிற வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணி குடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ஸ் வந்து நம்மளோட இண்டெக்ஸ் பொசிஷன் ஸ்டார்ட் ஆகுறது. செகண்ட் பாராமீட்டர் வந்து எவ்வளோ வேல்யூ ரிமூவ் ஆகணும். தேர்ட் பாராமீட்டர் வந்து ரிமூவ் ஆன வேல்யூல என்ன ஆட் ஆகணுங்கிறத ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு டூ ஸ்ப்ளைஸ்ட். ஓகேவா? இதுவும் வந்துட்டு ஸ்ப்ளைஸ் மாதிரி தான். பட் இது வந்துட்டு ஒரிஜினல் அரே வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஒரிஜினல் அரே மீன்ஸ் இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 1, 2, 3, 4ன்னு இருக்குல்ல. இந்த அரேயோட வேல்யூவே வந்து நமக்கு 20, 30ன்னு சொல்லிட்டு நமக்கு ரீப்ளேஸ் ஆகுறது, ஆட் ஆகுறது அதெல்லாம் ஆச்சுல்ல. ஸோ அது வந்துட்டு டூ ஸ்ப்ளைஸ்டு மெத்தட்ல ஆட் ஆகுது. ஒரிஜினல் அரே வந்துட்டு அஃபெக்ட் ஆகாம நமக்கு வேல்யூஸை கெட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ், நெக்ஸ்ட் எவ்வளோ வேல்யூஸ் வந்துட்டு ரிமூவ் ஆகணும், அதுக்கு பதிலாக என்ன வேல்யூ வந்துட்டு ஆட் ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம், இந்த அரே ஒன்னையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்க 1, 2 இங்க பாருங்க ரிசல்ட்குள்ள நமக்கு என்ன வேல்யூஸ் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். செகண்ட் பொசிஷன்லேருந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். 2 வேல்யூஸை ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ 3 அண்ட் 4 ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு 20ங்கிற வேல்யூ வந்துட்டு எனக்கு ஆட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்து டூ ஸ்ப்ளைஸ்ட். பட் நம்ம ஒரிஜினல் அரே பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கு. ஓகேவா? நமக்கு கொடுத்துருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ்லேருந்து எவ்வளோ வேல்யூஸ் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த டூ ஸ்ப்ளைஸ் மெத்தட் பண்ணும். ஓகே. ஒரிஜினல் அரேவை அஃபெக்ட் பண்ணாமல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு டூ ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த அரேக்குள்ள ஒரு 5 இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் மட்டும் செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஸ்லைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ நான் அரே1 அப்படிங்கிற வேரியபிள் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்லைஸ் மெத்தட்குள்ள எனக்கு எந்த பொசிஷன், எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்லேருந்து எந்த இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஸோ 2, 4 கொடுக்குறேன். ஓகேவா? செமிகாலன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள் 3 and 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன்னா இது 0, 1, 2 இந்த 3 தான். ஸோ 3, 4 அப்படிங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் மட்டும் செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ஸ்லைஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ ஒரு அரேக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்துட்டு அதோட இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு செப்பரேட்டாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு இந்த ஸ்லைஸ் மெத்தட். ஓகேவா? கன்கேட் மெத்தட் வந்து 2 அரேஸ் வந்து கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கன்கேட் மெத்தட். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு காப்பி வித்தின். ஒரு அரேக்குள்ளேயே ஒரு எலமெண்ட்ஸ் வந்து காப்பி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு காப்பி வித்தின். ஓகே. ஸோ ஒரு அரேக்குள்ளேயே நிறைய சப் அரேஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரே அரேவாக கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஃப்ளாட் மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்ப்ளைஸ் மெத்தட். ஒரு அரேக்குள்ள இருக்கிற எலமெண்ட்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ஸ்ப்ளைஸ் மெத்தட். அது வந்துட்டு ஒரிஜினல் அரே அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது டூ ஸ்ப்ளைஸ்ட் மெத்தட். ஓகே. ஸ்லைஸ் மெத்தட் வந்துட்டு இந்த அரேக்குள்ள இருக்கிற செப்பரேட் பார்ட்டை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த ஸ்லைஸ் மெத்தட். ஓகேவா? தீஸ் ஆர் ஆல் த அட்வான்ஸ்ட் அரே மெத்தட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அரே சர்ச் மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கோடிங்.